So, yo guys, welcome back to Sai Actually Vlogs. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன். கடைசியாக நான் ஒரு அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுடுறேன், யூஎஸ்சி ஹண்டரில் ஆடுறேன்னு சொல்லி போட்டிருப்பேன். பட் லாஸ்ட் அதுக்குன்னு யூஎஸ்சி ஹண்டர் வீடியோ போடவே மாட்டேன்ட்டு இல்லை. அதில் ஒர்க் பண்ணலாம், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கிறனால இது ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரர் பிளேஸுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து ப்ரோ ஃபுல் வீடியோ யூடியூப் சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூடியூப் சேனலில் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ போடாத கேப்பில் என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்துருச்சு. அதாவது லியோ சீஸ் ஆகிட்டான். ஸோ என்னடா லியோ சீஸ் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். மீன்வைல் நான் என்னால் யூடியூப்பில் தர முடியல, இன்ஸ்டாவில் தான் தர முடிஞ்சிச்சு. ஸோ ஆமாம், லியோ வந்து சீஸ் ஆகிட்டான். சீஸ்ன்னு சொல்ல முடியாது, லைக் எப்படின்ட்டுனா ஒரு பெரிய ஒரு ஒர்க் இருக்குது அதில். எப்படின்ட்டுனா புகை நிறையா வருது, யூனோ, லைக் புகை வந்துச்சுன்னா வி கான்ட், லைக் எப்படின்னா எஃப்சி விட முடியாது. ஸோ வீட்டில் வந்து எப்படின்ட்டுனா இவ்வளோ மணி இந்த பழைய பைக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு போட்டு வெறுப்பேற்றுறாங்க. ஸோ என்னன்னு நான் இவங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு இரும்பு ராடாக இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து அவன் ஏதோ சம்திங் எல்ஸு. எனக்கும் புரியுதப்பா, நானே பைத்தியக்காரனை 40,000 போட்டு ஒரு பழைய வண்டி பொண்ணுப்பா. நான் இதே இந்த இடத்துக்கிட்ட வேறு வண்டியாக இருந்துருந்துச்சுன்னா நான் தூக்கி விட்டுருப்பேன். இது நம்ம லியோ, நம்மளோட சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த 3 பேரை ஒன்றா உட்காந்து போகிற அந்த மூமெண்ட்ஸு, ஏன்னா லியோவோட நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ லியோ வந்து என்னோடய எமோஷன். இவங்க பார்க்குற மாதிரிலாம் என்னால் ஒரு வண்டியாக அவனை பார்க்க முடியாது. ஸோ அவன் ஏதோ எட்டர்னல், எப்படி சொல்கிறது, ஏதோ தாண்டி அவன் வேறு மாதிரி அவன். ஸோ லியோ எனக்கு வேறு மாதிரி தான். அண்ட் அவனெல்லாம் நல்லா விட்டு தர முடியாது. வீட்டில் அதுக்கு ஒரு பெரிய சண்டையை போட்டேன். அதை அவனும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. கேட்டால் இவனை நான் தான் புரிஞ்சுக்கிறோம், எங்களை விட்டால் இவனை புரிஞ்சுக்கிற யாருமே, உன்னையை பற்றி எல்லாம் தெரிஞ்சவன் ஒரு மயிரும் இல்லை நண்பர்களே. இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்குற நிலைமையில் யாருமே இல்லை. ஸோ லியோ எப்படியா காப்பாற்றணும். ஸோ அதெல்லாம் பண்ணுவேன். நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரில, எஃப்சி மட்டுமே 15,000 வித் பெனால்ட்டி இருக்குது. அதில் வேறு நம்ம இன்ஜின் சர்வீஸ் அது இதுன்னு பண்ணணும்னா, நான் ஹீரோ மோட்டோ கார்ப் கம்பெனிகிட்ட போய் கொடுத்ததுக்கு அவங்க 25,000 கேட்டிருக்காங்க. லோக்கல் மெக்கானிக்கில் கொடுத்தா ஒரு 10,000 பண்ணி தரேன். ஆனால் பார்ட்ஸ் வந்து கேரண்டி இருக்காது. ஸோ நிறைய தடயங்கள் இருக்குது, நம்ம வி ஷுட் ஃபேஸ். ஸோ பார்க்கலாம் எப்படி லியோ மீண்டும் ரோட்டில் வருவார்னு நினைக்கிறேன் லீகலாக. ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம் எனக்கு, ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ எதில் நான் லாக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் லியோவை எடுக்கவே இல்லை, டோட்டலாக நான் அதை தொடரதே இல்லைன்ட்டு இல்லை. லியோ நான் அப்போக்கப்போ எடுத்து வார்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வெளியே போகிறது, பார்க், நம்ம ஜேபி பார்க் போகிறது, அந்த மாதிரி இடத்துக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்போஸ் வ்ளாக் பண்ணணும்னா எனக்கு வந்து இன்னொரு வண்டி இருக்குது ஆக்டிவா, ஏன்னா எலிசா தக்காஷி. அண்ட் நான் இந்த வ்ளாக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாவில் தான், ஈமா தக்காஷியில் தான் நான் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன மேட்ருன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு இடம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க யாரோ, ப்ரோ இந்த மாதிரி ஹெச்எம்டி இது ஜாலஹலியில் ஏதோ ஒரு இடம் இருக்குது ப்ரோ, லைக் அதை விட்டுனா ஹாண்டட் டனல் ப்ரோ, அது கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்காங்க, ஏதோ நெகட்டிவிட்டி இருக்குது அப்படி இப்படின்ட்டு. ஸோ நாங்கள் அங்கிட்டு போய் பண்ண கூத்து தான் இந்த விலாகு. ஸோ அங்கே மொத்தம் நாங்கள் 3 ஸ்பாட் நாங்கள் நோட் பண்ணோம். ஒன்று அந்த அபேண்டட் ஹோம், அதில் வந்து ஒருத்தன் வந்து மேலே ஏதோ சூசைட் பண்ணுற மாதிரி லெட்டர் எழுதியிருந்தான். அது வந்து ரொம்ப ஹாரிஃபைங்காக இருந்துச்சு. ஸோ அந்த அபேண்டட் ஹோம் பக்கத்துலேயே ஆர்மி கேம்ப் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எப்படின்னா அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அது எப்படின்றனா கேரளா உள்ள ஃபாரஸ்ட் ஃபீல், லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது. அண்ட் செகண்ட் ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிரவுண்டு, பட் அது கூட எங்களுக்கு ஹாரிஃபைங்காக ஃபீல் ஆகலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கிரிக்கெட் விளாடுறாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்பாட்டை நாங்கள் கைவிட்டோம். தேர்ட் ஸ்பாட்டு தான் இந்த மெயின், அதாவது பாஸ் லெவல்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த தேர்ட் ஸ்பாட்டு தான் எங்களை கதிகலங்க வச்சிருச்சு. ஸோ அங்கே போய் நாங்கள் இந்த கூத்தை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த தேர்ட் ஸ்பாட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, ஏன்னா நாங்கள் முழுசாக லாக் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நான் எங்கெங்கே போனேன், என்னென்ன பண்ணேன், அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும்தான் காட்டுவேன். அது எப்படின்ட்டுனா இந்த நான் சொன்னேன்ல அந்த தேர்ட் பிளேஸு, அது உள்ளார எங்களால் போக முடியல, ஏன்னா எங்களுக்கு 3 பேருக்கும் பயமாயிருச்சு. அது எப்படின்ட்டுனா ஒரு ஸ்குவாடை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். அது எப்படின்னா அந்த இடத்த பார்த்து நாங்கள் அலறடிச்சுட்டு வண்டி யூட்டன் போட்டு நாங்கள் வரும்போது ஒரு ஸ்குவாடை மீட் பண்ணோம். ஸோ அவங்களும் எங்களை மாதிரி பசங்க தான், அவங்க 5 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களும் இப்படி தான் சொன்னாங்க, ப்ரோ நாங்கள் இந்த மாதிரி அந்த இதுக்கு தான் போகிறோம், அந்த ஹாண்டட் பிளேஸ்க்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள்லாம் கை கோர்த்து கொலாப் ஆகி அடுத்த வாரம் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாண்டட் டவுன் உள்ளார பூந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விலாக் வரப்போகுது. நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க.
அண்ட் அது வரைக்கும் அந்த இடத்துக்கு போக வேணாம், இன்னும் நாங்கள் ஸ்குவாடாக போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம். இல்லை இது டிசிஷன் மாறினாலும் மாறலாம். ஸோ டார்ச் லைட், வெப்பன்ஸ், கேமரா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்னோடய சேஃப்டிக்கு மேபி நான் அப்படியே விளாக் பண்ணும்போதே இன்ஸ்டாவில் லைவ் போடலாம். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வேகமாக நடக்கும். ஸோ இப்போதைக்கு நான் எங்கெங்கே போனேன், நான் என்னென்ன பண்ணேன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இப்போ நாங்கள் பண்ண மிஷன் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா எங்களால் முழுசாக உள்ளே போய் ஏன்னா நாங்கள் பார்த்த அந்த டனலு, ஜேபி பார்க் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதெல்லாம் மித்துன்னு இது பண்ணிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி அது இதோட ஹாரிஃபைங்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். இது மட்டும் எங்களால் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் உள் மனசாட்சி ஏதோ ஒரு மாதிரி உறுத்திட்டு இருந்துச்சு. ஒரு வீடியோ இருக்கேன்ட்டு அதை நான் வந்து சொல்லக்கூடாது. நான் டைம் வரும்போது நான் அப்லோட் பண்ணுறேன், இல்லைன்னா கான்ட்ரவர்சி ஆகும். அதாவது கான்ட்ரவர்சிலாம் இல்லை, என் ஃப்ரெண்டு அதை வேணாம், அதை பண்ணாத, லைக் அதை அப்லோட் பண்ணாத, அதை வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி அதை லேட்டர் டைம் வரும்போது உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுக்குள்ளே அது வரைக்கும் இங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஐ திங்க் ஸோ கொஞ்சம் தான் டைம் வரும், லைக் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோஸ் தான். ஸோ அதை பாருங்கள். ரொம்ப நாள் வீடியோ போடலைன்ட்டு தான் நான் பண்ணேன். ஸோ வாங்க வீடியோ விளாட போகலாம். இது உங்களோட சாய் எக்ஸ்லி விலாக்ஸ். வெல்கம் டு த வீடியோ கைஸ், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ரெட் புல் gives you wings. ಸೊ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಾವು ಇಲ್ಲೇ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಅದಾದ ಕೊಂಚ ನಡ ನಮಗೆ ವೆಯ್ಟ್ பண்ணோன்னா அது நம்மளை விங்ஸ் ஆக்கி மேலே அனுப்பிச்சிடும். ஸோ த குட் திங் இஸ் வி ஷுட் ஜஸ்ட் மூவ் ஆன். இங்கே பாருங்கள், மூவ் இங்கிட்ட ஆகுது. ஸோ அப்படியே இங்கே வரும், இங்கே வந்தால் நம்மளை தூக்கிடும். ஸோ த பெட்டர் திங் இஸ் வி ஷுட் மூவ் ஃப்ரம் யூர் எஸ் நோ ப்ரோ, ஃபார் அவர் லைஃப் வி ஷுட் எஸ்கேப் நோ. ஸோ பை, சே பை டு மியூ. Mew. 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 Hey. Yo, respect. Here is kaal ke bito. Hey, truck ko le mom. Truck ko tiri. ನೀನು ಅಜ್ಜಿ ನಾನು ಕ್ಲೀನಾಗಿ ಅದು ಕೂತ್ಕೊಂತ ತಗೊಂಬಚ್ಚು. ಹಿಂದಿಸ್ಕೊಂಡ್ವಾ ಅಲ್ಲಿ ನೋಡು. ಒಳ್ಳೆ ಏನು ಲೇ ಸ್ಪಾಟು. ಲಿಯೋನ್ ಅಲ್ಲಿದ್ದಾನೆ. ಹಿಂದೆ ಎಲ್ಲ ಟ್ರೈನ್ ಬರ್ತಿದ್ದೆ ನೋಡ್ಕೋ. ಯಾಕಂದರೆ ಟ್ರೈನ್ ಇದು ಲೋಕೋ ಪೈಲಟ್ ಸೈಕೋ ಆಗಿದ್ರೆ ಕಷ್ಟ. ಸಾಯಿಲಿ ಇವರಿಬ್ರು ಅಂತ ಆರು ನೋಡಿದ್ದಿಲ್ಲ ಅಂದರೆ ಅದು ಕಷ್ಟ. ಹೆಂಗೋ ನಾವಿಬ್ರು ಪ್ಯಾದೆ, ಆ ಸೌಂಡ್ ಕೂಡ ನಮ್ಗೆ ಕೇಳಿಸಲ್ಲ. ಹಂಗೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿರ್ತೀವಿ, ಕಿತ್ತೊಡಿತಾರೆ ಅಷ್ಟೇ, ಪಾಟ್ ಕೈಯಲ್ಲಿ ಕಾಲಲ್ಲಿ. ಹಂಗೂ ಹಗ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ಸಾಯೋದು. ಆಯ್ತು ಬೇಡ, ಇಲ್ಲ ಗೇಯಿಸಮ್ ಗೇ ಅಂಕಲ್ ಚಿಲ್ ಲೈಫ್. ಇದು ಯಾಕೋ ಇದು ಈಶ್ವರ್ ತಿಕ್ಕಾತಾರ ಇಲ್ಲ ಪುಸಿ. ಅಲ್ಲಿ ಟ್ರೈನ್ ಎತ್ಕೊಂಡಿದೆ. ಐ ಥಿಂಕ್ ಸೊ. ಈಶ್ವರ್ ಇದು ನೋಡಿದ್ರೆ ಹಿ ವಿಲ್ ಬಿ ಸೋ ಹ್ಯಾಪಿ. ಡೆಡಿಕೇಟ್ ದಿಸ್ ಫಾರ್ ಹಿಮ್. ಹೌ ದಿಸ್ ಲುಕ್ಸ್ ಲೈಕ್. ಸೇ ಇಟ್ ಅಗೇನ್. ಈಗ ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ. ಸ್ಟಾಪ್. SR, road is critical, dude. Yeah. Guys, we would have fallen there, but ಬದುಕಿದೀವಿ. ನಡ. Look the view. Wow, ಏನಲ್ಲೇ ಟ್ರೈನ್ ನೋಡಲ್ಲೇ. ಎಲ್ಲ ನೀರಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಗ್ರಿಪ್ ಸಿಗುತ್ತಾ? ಬೇಡ ಸಾಯ್ಗನ್ನೆ ಈಗಿಲ್ಲ ಬಿಡ್ಬೇಕು.
ಬ್ರೋ ಈ ರೋಡ್ ಕ್ರೇಜ್ ಇದು ಸೀರಿಯಸ್ಲಿ ಬ್ರೋ. ಒಂದೇ ಡ್ರೈ ದಿನ ಬರೋಣ ಬಿಡು ಅಷ್ಟೇ. ಈಗ ಫುಲ್ ಬೆಟ್ಟಾಗಿದೆಯಲ್ಲ ನಿನ್ನ ಥರ ನಂತರ ಬೆಟ್ಟ ಗಂಡು. இது கைஸ் நம்ம ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 மேலே போக முடியுது. இப்போ நான் 15ல் தான் இருக்கேன். லைக் ரோட் இஸ் லைக் ஸோ கிரிட்டிக்கல். ஏன் ஸோ ஸ்ப்ளெண்டருக்கே உள்ள கிரிட்டிக்கல்னா ஸோ திங்க் அபவுட் R15 அந்த மாதிரி பைக்லாம் இங்கே வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இது பாருங்கள் எஸ்னா ப்ரோ வித் த ரோட் டேம் குட். டிட் இட் ಏನೋ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋಗಂತ ಹೇಳ್ತಿದ್ದೆ ಹೋಗ್ತಾನೆ ನಾಯಿ. ಯಪ್ಪ ನೋಡ್ರಲ್ಲಿ ನಾಯಿ ಬೇರೆ ಬಂದರೆ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲೋ. ಬಂತು ಬಿಡು. ನಡಿ 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 ನಡಿ. ಪಾಸ್ ಮಾಡ್ತೀನಿ ಒಂದು ನಿಮಿಷ. ಸ್ಪಾಟ್ ನೋಡ್ದ ಅಜ್ಜಿ ಹೇಳೋದು ಈ ಥರ ಹೋದ್ರೇ ನಾಯಿಗಳು ನಮ್ಗೆ ಹಿಡಿಯುತ್ತೆ. ಬೇಕಂದು ಮಾಡ್ತಾವನಪ್ಪ ಅಲ್ಲಿ ಅಣ್ಣ. ಅಲ್ಲಿ ಆರ್ಮಿ ಬೇಸ್ ಅಂತೆ. ಇಲ್ಲಿ ಫುಲ್ಲು ಕಾಡು ಥರ ಐತೆ. ನಕ್ಕಲ್ಲಿ ಕೇರಳ ಬಂದಿರೋ ಫೀಲು. ಸೇಫ್ ತಾನೆ? ಲಿಕ್ಕಿನ ಸೇಫಾ? ಸೇಫ್ ನನಗೊಂದು ಕಡ್ಡಿ ಕೊಡು ಮಗನೇ. ನೀನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ? ನಾನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಲ್ವಾ? ಹಾಂ ನೀನು ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ನನಗೊಂದು. ಒಂದು ನಿಮಿಷ ಗೈಸ್, ಡಿಫೆನ್ಸ್ ರೆಡಿ பண்ணிட்டு வெப்பன் கட்டி ராடு. ஓகே ராடா? ராட் ஓகே ராடு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸ்டிக்கு மகனே. ஓகே கைஸ் ஃபுல்லாக போகலாம். ஸோ வி ஹேவ் வெப்பன் இருக்குது கையில். ஸோ லெட்ஸ் கோ. ಹುಷಾರಣ. ಇಲ್ಲೇ ಒಂಥರ ಒಂದು ಮೇಸ್ ಥರ ಹೋಗ್ತೈತೆ ನೋಡಿ. ಸ್ವಲ್ಪ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಸಾಯಲ್ಲ ಬಿಡು ಹೆಂಗಿದ್ರು. ಇಲ್ವಾ ಇಲ್ಲೇನೋ ಒಂದು ಪಜಲ್ ಥರ ಐತೆ ನೋಡು. ಏನೋ ಒಂದು ಮೇಸ್ ಥರ ಹೋಗ್ತೈತೆ. ஸ்கூலா மனைலாம் ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அட்டா மாம் இல்லாடு ತುರ್ತು. ಆದರೆ ಇದೇನು ಜಾಗ ಆಗಿದ್ದಿರ್ಬೋದು ಅಲ್ವಾ? ಈ ಜಾಗ ಇಲ್ಲೇನಿದೆ ನೋಡ, ಬಟ್ಟೆಗಳೆಲ್ಲ ಹಾಕೋರ್ಲಿ ಪಕ್ಕ. ಏನು ಹೋಗೋಣ ತಲ್ಲ ಅಂಗೂರು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇருக்கு. ಇದೆಲ್ಲ ನೈಟಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು. ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆ ಇದು ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ. ಪರವಾಗಿಲ್ಲ, ಹೋಗೋಣ ನೈಟ್. ಸೂಪರ್ ಆಗಲ್ಲ ನೋಡೋದು. ರಾತ್ರಿ ಬಂದರೆ ಬೀಜ ಬೈಕ್ ಬರುತ್ತೆ, ಅದು ಒಂದು ಕನ್ಫರ್ಮ್. ಹಾಂ ರಾತ್ರಿ ಆ ಕಡೆ ಸ್ಲಿಪ್ ಆಗಿಬಿಟ್ರೆ ಮಾತ್ರ ಸರಿ. ಅದು ಫ್ಲಾಶ್ ಲೈಟ್ ನಾನು ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಮಗ. ನೋಡು ಈ ಜಾಗ ಒಂದೇ ಕ್ಲೀನ್ ಆಗಿರೋದಲ್ಲ. ಪರವಾಗಿಲ್ಲ ಕಂಪ್ಯಾರಿಟಿವ್ಲಿ. ಲವರ್ ಬಾಯ್ಸ್ ಯಸ್. ಹೇ ಮಾಮ್ ಇಲ್ಲೇನಿದೆ? ಮತ್ತೆ ಹೆಲ್ ಬ್ರೋ. ಚಾರ್ಲಿನಾ? ಯಾವ ಒಂದು ಬೋಲಿ. ವೆಲ್ಕಮ್ ಟು ಅಬಂಡೆಂಟ್ ಕ್ಲಬ್. ಎಲ್ಲಿ ಬರ್ದಾರ? ಓದೋಣ. ಫಸ್ಟ್ ಫಕ್ ಆಫ್ ಇಂದ ನನ್ನ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತವ್ರೆ. ಫಕ್ ಆಫ್ ಪೀಸ್. ಈಶ್ವರ್ ಓ ಮೈ ಗಾಡ್. ಈಶ್ವರ್ ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಟು ಈಶ್ವರ್ ಇಫ್ ಯು ಆರ್ ವಾಚಿಂಗ್ ದಿಸ್ ವಿಡಿಯೋ, ಟ್ರಿಬ್ಯೂಟ್. ಓಕೆ ಲೆಟ್ಸ್ ಸಿ. ವೇಟ್ ಜೀವನ್ ಲವ್ ಚಾರ್ವಿ ನಮ್ಮನ್ನು ಬೆಂಗ ದೆಮಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ. ವೆಲ್ಕಮ್ ಟು ಅಬಂಡನ್ ಕ್ಲಬ್. ಐ ಮಿಸ್ ಯು. I don't know what I'm doing here. I don't know what I'm doing here. I hope you never see this, but kind hope. Yeah, that's as well. I'm so sorry. ಏನು ಬರೆದಿದ್ದೀನದು? YAWR. ಏನೋ ಅಲ್ಲಿ ಕೋಡ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾವ್ರು ನಮ್ಮನ್ನ. ನನಗೆ ಲೋಕಿ ಅಂದರೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. For every fucking thing.
so much here. I wanna give ಇಲ್ಲೇನೋ ನೈಜೀರಿಯನ್ ಬಂದವನು. ஓகே இது படிச்சுட்டு நான் உங்களுக்கு டீகோட் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ஸோ எஸ்ஆர் திஸ் இஸ் பிரேக்கப் லெட்டர் ப்ரோ. பிரேக்கப் லெட்டர் ஒன்னினோ யூ ரோட் ஃபார் இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். வேரி ரோட் இஸ் அவன் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணதுக்கு அங்கே வந்து லெட்டர் எழுதியிருக்கான். நான் கூட இந்த இடத்துக்கிட்ட ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கேன். வார்னிங் மெசேஜ்னு பார்த்தா பிரேக்கப் பண்ணியிருக்க பற்றி சாவு நாசமாக போங்க எல்லோரும். லவ்வர்ஸ்லாம் சாகணும். எஸ்னா ப்ரோ. ಅಲ್ಲಿ ತೋರಿಸ ಅದು ಇದಕ್ಕಿಂತ ಕೆಟ್ಟದಾಗೈತೆ. ಕೆಡ್ದಾಗಿರೋ ಜಾಗ ಅಂದರೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕು. ನಾವೇ ಕೆಟ್ಟೋಗಿರೋರು. ಕೆಡ್ದಾಗಿರೋ ನೀನು ಕೆಡ್ದಾಕಿರೋ ನಾನು. ಹಂಗೆ ಕೆಡ್ದಾಕಿರೋ ನೀನು ಸತ್ತಿ ಹುಚ್ಚೋಲಿ ಇಲ್ಲೇನಿಲ್ಲ ಅಷ್ಟೇ ಬಾ ನಡಿ. ಸೊ ಎಷ್ಟು ಫ್ಲೋರ್ ಇದೆ ಟೋಟಲಿ? 2 floors. ಹುಷಾರ್. ಫಕ್ ಯಾರ್ ಸೆಲ್ಫಾ? ಅರಿ ಓಕೆ ಫೈನಾ? ಈ ಜಾಗ ಕಾಲು ಹುಷಾರಾಗಿ ಇಟ್ಕೊಬೇಕು ಮಗು. ಏನು ನೀನು ಗಾಡಿ ನೋಡು. ದ ಲೆಜೆಂಡ್ ಇಸ್ ದೇರ್. ಎಲಿಸಾ ತಕಾಶಿ. ಓಕೆ ಹೋಗಿರಲ್ಲ ನಡಿಯೋ ಬೇಗಲೇ. ರಾತ್ರಿಲಿ ಆರ್ಮಿ ಈ ಥರ ಟ್ರೈನಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ ಏನು? ನನಗೇನು ಐ ಡೋಂಟ್ ಥಿಂಕ್ಸ್ ಬ್ರೋ. ಐ ಡೋಂಟ್ ಥಿಂಕ್ಸ್ ಆರ್ಮಿ ರಾತ್ರಿ ಈ ಥರ ಟ್ರೈನಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ. ಬಾ ಬಾ ಬಾ. ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ವಿ? ಇಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದ ದಾರಿಯಿಂದನೇ ಹೋಗ್ಬಿಡೋಣ. ஓகே ஸோ பக்காவாக ஒரு 5 minutஸில் அந்த பில்டிங்கை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நைட்டு ஒரு ரொட்டி வந்துட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ see you next video. பை பாய். ಇದು ಎங்கள் வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಎಷ್ಟು ಇರುತ್ತೆ? ನಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಈ ಜಾಗಕ್ಕೆ ಹಾಂ ಜಾಸ್ತಿ ಅಂದರೆ ಹೌ ಮಚ್? ಬಿಲೋ 5 ಅಬೌಟ್ 10 ಹಾಂ. ஸோ 5 kilometer எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்தாச்சு. வி டிட் இட் ப்ரோ. லெட்ஸ் see later. ನೋಡು ಒಳ್ಳೆ ಇಲ್ಲಿ ನೋಡು ಸನ್ರೈಸು, ಇಲ್ಲಿ ಟ್ರೈನು ನೋಡು. ಅಲ್ಲಿ ಗ್ರೌಂಡಲ್ಲಿ ಫೋಕಸ್ ಮಾಡೋಣ. ಗ್ರೌಂಡೇ ಅಣ್ಣ ಅಲ್ಲಿ ನೋಡೋದು. ಆ ಕಡೆಯಿಂದ ಎಂಟ್ರಿ ಇದೆ ಅಲ್ಲಿ ನೋಡು. ಏನೋ ಒಂದು ಹೋಗ್ತೈತೆ ಅಲ್ಲಿ ರೈಟಲ್ಲಿ ಇದೆ. ಅಲ್ಲಿ ರೈಟ್ ಇದೆ ನೋಡು. ಇದೆ ಆದರೆ ಅಲ್ಲಿಂದ ಹೆಂಗೆ ಹೋಗೋದು? ಮುಂದೆ ರೈಟು. ಇಲ್ಲ ಅಲ್ವೋ ಮುಂದೆ ರೈಟು. ಎರಡು ವೇ ಕೇರಳ ಅನ್ನೋದು ಇದು ಸತ್ತಾಗ್ತದೆ. ಬೇಡ ಏನಕ್ಕೆ? ಇದು ಅಫಿಷಿಯಲ್ ಜಾಗ ಅಲ್ಲ. ಏನು ಹೆಲ್ಪ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಜಾಗ ಅಲ್ಲ. ನೋಡೋಗೋದು ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ ಅಂತ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಎಲ್ಲೋ ಇದ್ದೀವಿ. ಇದು ಜಾಲಲ್ಲಿನ ಅಥವಾ ದೊಡ್ಡೇನಲ್ಲಿನ ನನಗೆ ಅರ್ಥನೇ ಆಗ್ತಿಲ್ಲ. ಜಾಲಲ್ಲಿನೇ ಇರುತ್ತೆ. ಎಲ್ಲೇನಿದು? ಸರ್ ಕಳೆದೋದ್ರೆ ಕಷ್ಟ. ನೋಡಿ ಇಲ್ಲಿ ರೈಟ್ ಸೈಡಲ್ಲಿ ಇದೊಂದು ಸ್ಪಾಟ್. ಸೊ ಇದು ಒಂದು ಜಾಗ. ಸೊ ವಿ ಸ್ಪಾಟೆಡ್ 3 houses ರೈಟ್. ಇದೊಂದು ಅಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿದ್ದೊಂದು, ಆಮೇಲೆ ಅದ್ರ ಎದುರುಗಡೆ MRTTC ಅಂತ ಹೇಳೋ ಏನೋ ಫುಲ್ ಆಫೀಸರ್ಸ್ ಆಗಿದ್ದಾರಪ್ಪ. ಯಾಕೆ ಫೀಶಸ್ ಫುಲ್ಲು ಲೆಫ್ಟ್ ರೈಟ್. ಓ ಏನೆಲ್ಲ ಜಾಲಿಲೆ ಬಿದ್ದವ್ರೆ ನೋಡಲ್ಲ. ಒಬ್ಬ ಚಡ್ಡಿ ಹಾಕೋಣ. ಓಕೆ ಎನಿವೇಸ್ ಗ್ಲಾಡ್ ಟು ಕಮ್ ಟು ದಿಸ್ ಪ್ಲೇಸ್. ಇದು ಯಾವುದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಜಾಲಂದಿನ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ.
ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕೇರಳ ಫಿಟ್ ಫಾಕ್ ಮ್ಯಾನ್ ತೋರಿಸು ರೆಕಾರ್ಡ್ ಒಂದು ನಿಮಿಷ ಮುಂದೆ ಹೋಗ್ತೀನಿ ಕ್ಲಿಯರ್ ವ್ಯೂವಾ ಹಾಂ ಆಗ್ತೈತಾ ಗುರು ಅಲ್ಲಿಂದ ಮುಂದೆ ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ನಾಯಿಗಳು ತುಂಬ ಐತೆ ನೋಡಿ ಸೊ ಪೀಕ್ ಆಗದೆ ಇದೆ ಪೀಕಾಕು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ತಿಕ್ಕಿಗೆ ಇಕ್ಕುತ್ತೆ ನಮಗೆ ನಾವು ನನ್ನ ಜಾಗ ಕೊಡ್ತಿದ್ದೀರಾ ಒಳ್ಳೆ ಸ್ಪಾಟ್ ಗುರು ನೋಡು ಫುಲ್ಲು ಕ್ಯಾಪ್ಚರ್ ಮಾಡೋದೆ ಲೆಫ್ಟ್ ನೋಡಿಗ ಇದು ಅಮೌಂಟೆಂಟೆ ಅದಾದ್ಮೇಲೆ ನಾಯಿಗಳಿವೆ ಇಲ್ಲಿ ಹಾಂ ನಾಯಿಗಳು ಜಾಸ್ತಿ ಲೆಫ್ಟ್ ನೋಡಿ ಈಗ ಲೆಫ್ಟ್ ನೋಡಿ ಸ್ಲೋ ಆಗಿ ಲೆಫ್ಟ್ ನೋಡಿ ನಾಯಿಗಳು ಕುಟುಂಬನಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲಿ ಏನು ಸ್ಟೋನು ಸ್ಟೋನಾ ಸ್ಟೋನ್ ರಿಟರ್ನ್ ಅಂತ ರೈಟಾ ಪಕ್ಕ ರೈಟ್ ರೈಟಿಲ್ಲ ಬಂದು ಅಣ್ಣ ಈ ರೋಡು ನಡಿ ಗ್ರೌಂಡ್ಗಳು ಮನೆ ಸುತ್ತಾಡೋಕ್ಕೆ ಜಾಗ ಪ್ರೈವೇಸಿ ಅಂದರೆ ಆ ಥರ ನಮ್ಮಂತ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಪ್ರೈವೇಸಿ ಲೆಫ್ಟ ಅಣ್ಣ ಲೆಫ್ಟ್ ತಕೋ ಸೇಮ್ ಬಂದಿರೋ ಜಾಗ ಗೊತ್ತಾ ನೀ ರೂಟು ಇದೇ ಬಂದಿರೋ ಜಾಗ ಕಣ ಹೌದಾ வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கெலாம் போனது அதெல்லாம் நாங்கள் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் தான் போயிருப்போம். ஸோ மொத்தமாக இந்த அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த 3 அபேண்டட் பிளேஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை மொத்தமாக நம்ம வந்து மார்க் பண்ணி அந்த இடத்த பற்றி தெரிஞ்சு அதை ப்ளூ பிரிண்ட் அந்த இடம் எப்படி எங்கே வரைக்கும் போகுது, எங்கேருந்து கனெக்ட் பண்ணலாம், ஷார்ட் ரூட் எது, எப்படி இதாகலாம், ஸோ அதெல்லாம் மொத்தமாக ஃபைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 days ஆச்சு. அதாவது எங்களுக்கு வந்து 3 days ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டே நான் லியோவில் போயிருந்தேன், செகண்ட் டே எலிசாவில் போயிருந்தேன், அண்ட் அடுத்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈமா தக்காஷி அதாவது ஆக்டிவாவில் போயிருந்தேன். ஸோ இது 3 டே எனக்கு எடுத்துக்கிச்சு அண்ட் இன்னும் மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் இல்லை. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்பாட்டு, அதாவது நீங்கள் அந்த கிளிப்பு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி அந்த கிரவுண்டை தாண்டி தான் நான் போயிட்டுருப்பேன். அதாவது எப்படின்னா பிளாக் கலர் ஸ்லாப் டெம்பிள் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா டெம்பிள் ரன் கேம் விளாடுவீங்களா, ஸோ அது அங்கே டெம்பிள்னு சொல்லி பழக்கமாயிருச்சு. ஸோ அந்த ஒரு கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் அந்த பாஸ் லெவல் அபேண்டட் பிளேஸ் அண்ட் அதோட கிளிப் என்கிட்ட இருக்குது. அந்த கிளிப்பில் வந்து க்ரீப்பியான சவுண்ட் ரெக்கார்டாக இருக்குது. அண்ட் நாங்கள் அந்த இருட்டுள்ளார பூந்து போன எல்லா வீடியோ இருக்குது. அது வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு டைம் வரும்போது நான் போடுறேன். அன்டில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதான் நான் அங்கிட்டு இங்கிட்டு போனது, சுற்றுனது, அந்த அபேண்டட் பிளேஸை பார்த்தது எல்லாம் இதெல்லாம் காலையில் டைமில் பண்ணது. அண்ட் ரியல் மிஷன் ஸ்டார்ட்ஸ் 9ஆம் தேதி சண்டே. நாங்கள் போக ட்ரை பண்ணுவோம். அந்த ஸ்குவாடோடு சேர்ந்து போவோம், இல்லை நாங்கள் 3 பேரே போவோம். அண்ட் ஒரு பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிட்டோம். அதான் உண்மை. ஆக்சுவலி சொல்லிடணும். அப்புறம் வரும்போது தான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்குவாட் அந்த 5 பசங்க வந்து மாட்டினாங்க. அதை வந்து என்கிட்ட பேசினாங்க, இதெல்லாம் ஆச்சு. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அதில் நாங்கள் என்ன பேசுகிறோம், ஆக்சுவலி இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஸோ அதில் ஃபுல்லாக நான் கன்னடாவில் தான் பேசியிருப்பேன். ஸோ புரியாதவங்களுக்கு ஐம் ரியலி சாரி. ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் இப்போ நான் ஒரு கிளிப்பு போடுறேன். அதாவது நாங்கள் அந்த இதை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ ஓடி வந்துட்டு வீட்டுக்கு வர வழியில் நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணது. ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ இப்போ நான் போடுறேன், பாருங்கள். ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ರು ಆ ಹುಡುಗನ ಜೊತೆಗೆ? 4 ಜನ ಇದ್ರ? ಅವನ್ನ ಸೇರಿ 3. ಅವನ್ನ ಬಿಟ್ಟು 3. ಅವ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಟಾರ್ಚ್ ನೋಡಿದ ಎಷ್ಟು ಪವರ್ಫುಲ್ ಆಗಿತ್ತು. ಹೌದು. ಅದು ಈ ಅಂಗಡಿಲಿ ಹಾಕ್ತಾರೆ ನೋಡು, ಪವರ್ ಟಾರ್ಚ್, ಪವರ್ ಲ್ಯಾಂಪ್ ಪವರ್ಫುಲ್ ಆಗಿತ್ತು.
ನಾನು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಇದೆ ಒಂದು ತೊಗೊಂಬರ್ತೀನಿ ಬ್ಲೂ ಕಲರು. ಅಷ್ಟು ದೊಡ್ಡದು ಬೇಡ, ಚಿಕ್ಕದಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ಒಂದು ಬೀಮ್ ಬಂದರೂ ಸಾಕು. ಒಂದು ಬೀಮೇ ಬಿಡು, ಅದು ದೊಡ್ಡದದು ಪರವಾಗಿಲ್ಲ. ಇಲ್ಲ ಆ್ಯಕ್ಟಿವ್ ಹೆಡ್ಲೈಟ್ ತಗೊಂಡು ಲಿಯೋ ಹೆಡ್ಲೈಟ್ ಗಾಡಿ ಒಂದ್ಸತಿ ಒಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಸಾಕು. ಗಾಡಿ ನುಗ್ಸ್ತೀನಿ ಬಿಡು, ಲಿಯೋ ತಗೊಂಡು ನುಗ್ಸ್ತೀನಿ ಒಳಗಡೆ. ಲಿಯೋ ಹತ್ತಾನೆ ಇದು ಆಗಲ್ಲ. ಲಿಯೋ ತರ್ತೀನಿ ಅಂದರೆ ಹಿಮಾಲಯ ಅಂತಂದ್ರೆ ರಾಯಲ್ ಎನ್ಫೀಲ್ಡ್ ಹಿಮಾಲಯ ಹಂಗೆ ನೋಡ್ಬೇಡ್ರ. ಸೋನ್ ಬಂತಾನ, ಅದಕ್ಕೆ ಹಿಂಗೆ ತಿರುಗಿರೋದು. ಶಟರ್ ಹಾಕೋ ಸೌಂಡೆಲ್ಲ ಬರ್ದಿದ್ದೆ, ಶಟರೇ ಇಲ್ಲ. ನಾಯಿ ಕಣ್ಣು ಏನೋ ಒಂಥರ ಕಾಣಿಸ್ತೈತದೆ. ನೀವಿಬ್ರು ಹಿಂಗೆ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ರು. ಬಾಯ್ಗೆ ಬಂತು ಎಲ್ಲ. ಹಲೋ ಕಾಗೇಶ್ ಬಾ. ಲೋಕಲ್ ನಿಮ್ಮ ಅಂಗಡಿ ಹತ್ರ, ನಿಮ್ಮ ಅಂಗಡಿ ಮುಂದೆ ಹೋದ್ರೆ, ನಮ್ಮ ಅಂಗಡಿನ ಅವನ ಅಂಗಡಿನ ಇವನ ಅಂಗಡಿ ನಿಮ್ಮ ಅಂಗಡಿ ಮುಂದೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲೊಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದೆ ಅಲ್ವಾ, ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರಲ್ಲಿ ಗ್ರಿಲ್ ಇಲ್ಲ, ಗ್ಯಾರೇಜ್ ಪಕ್ಕ. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ನಾಯಿ ಯಾವಾಗ ಮೇಲೆ ನಿಂತಾರೆ ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರಲ್ಲಿ. ಹೌದು ಸಿಂಬಾ ರೇಂಜ್ ಬರುತ್ತೆ. ಅಶ್ವಿನ್ ಅವ್ರ ಅಪ್ಪ ಅಂಗಡಿ ಅದಾ? ಎಷ್ಟು ಅಂಗಡಿ ತೋರ್ದು? ಅವ್ರದೊಂದೇ ಅಂಗಡಿ ಇರೋದು. ಸ್ಲೋ ದೇವರ್ಸಿ ನೋಡ್ಕೊಂಡು ಯಾರು ಕುತ್ಕೊಂಡವನು. ತೆಗಿ ವಿಡಿಯೋ. ಇಲ್ಲ ಬಿಡು, ಏನೋ ನೋಡ್ತಾನೆ, ಮೊಬೈಲ್ ನೋಡ್ತಾನೆ. ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಇವಾಗ. ಅಲ್ಲಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಇರ್ತಾರ ಅಂತ ನೋಡ್ಬೇಕು. ನಾನು ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ಬರ್ತೀನಿ, ಕಾಲ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು. ಬನ್ನಿ ಆರಾಮಾಗಿ. ಇದ್ರೆ ತಿಕ್ಕ ತೆಗಿಸ್ಕೋಬೇಕಷ್ಟೆ. ಇದ್ರೆ ರೈಲ್ವೆ ಟ್ರ್ಯಾಕ್ ಜಂಪ್ ಮಾಡಿಸೋದು ಅಷ್ಟೇ. ಇಲ್ಲ ರೈಲ್ವೆ ಟ್ರ್ಯಾಕ್ ಜಂಪ್ ಮಾಡಿಸೋದು. ಹೆಂಗೋ ಗಾಡಿ ಆಗಲ್ಲ ಮಾಡಿಸ್ಬೇಕು. ಏನು ದುಡ್ಡು ಕಟ್ತೀಯ ಈಗ, ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ? ಅದು ಬೇರೆ ಮೈನರ್. ನೀನು ಅಣ್ಣ ಹೆಲ್ಮೆಟ್ ಹಾಕೊಂಡ್ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. ರಾಂಗ್ ರೂಟು. ಹಾಗಂದ್ರೆ ನಾವು ಗಾಡಿ ಹತ್ತೋ ಟೈಮಲ್ಲಿ ಏನಾದರೂ ಟ್ರೈನ್ ಬಂದುಬಿಟ್ರೆ ಕಷ್ಟ ಅಲ್ಲ. ನಾವು ಜಲ್ದಿ ಮಾಡೋಣ ಬಿಡು. ಅಂದ್ರೂ ಸೈಕ್ ಐತ್ಲ ಜಾಗ. ಹೇಳ್ರಲ್ಲಿ ದಿಸ್ ಇಸ್ ವೈ. ನೋಡು, ಆ ಗ್ಯಾಂಗ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಹುಡುಗರೇ. ಮತ್ತೆ ಒಂದು ಹುಡುಗಿರು ಫ್ರೆಂಡ್ ಯಾರೋ ಹೋಗಿದ್ಲು ಅಂದ. ಅವಳು ಇನ್ನೊಂದು ಕಾನ್ಸತಿ ಹೋಗಿದ್ಲು. ಅದೇ ನೋಡು ಬ್ರೇವ್ ಹಿಂಗ್ ಸೈಕು. ಅವಳು ನಮ್ಮ ಥರ ಬೆಳಿಗ್ಗೆ ಲೇಡಿ ಬಾಯ್ ಅವಳು. ನಾ ಈ ಕಡೆ ಹೋಗೋ ಸಾಯ್ಗನೆ. ಕರೆಕ್ಟ್ ಹೋಗ್ಬೇಕು. ಇಲ್ಲ ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕು. ಈ ರೋಡಲ್ಲಿ ನುಗ್ತಾರೆ ಹಂಗೆ ದೊಡ್ಡ ಟ್ರಕ್ ಎಲ್ಲ. ರೈಡ್ ಸೌಂಡ್ ಆಫ್ ಮಾಡೋ. ಸ್ಪೀಕರ್ ಆಫ್ ಮಾಡಕ್ಕೆ அண்ணா போலீஸார் இருந்து கேள்ஸ்ಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಅಷ್ಟೇ. அந்த பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் 3 பேர் பேசினது. ஸோ நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த இடத்த பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா கையில், நாங்கள் மீட் பண்ண பசங்க வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு பெரிய பவர் லேம்ப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ்ஸு கார்த்திகேஸ்வரோட ஒரு கேர்ள் பெஸ்டி, அதாவது எப்படின்னா அவனோட ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் வந்து எங்களுக்கு முன்னாடியே அந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கா. ஸோ அவள் எப்படி போனான்றதை பற்றி பேசணும். அப்புறம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தொட்டி போகும்போது அந்த பசங்க எல்லோரும் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வராங்க, ஓகேங்களா. நாங்களும் வண்டியில் தான் போகிறோம். அண்ட் என்ன மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் லியோவில் போகிறோம். ஏன்னா அந்த படியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டிலாம் ஏற்ற முடியாது. ஸோ கரெக்டாக வண்டியை கொண்டு போகிறதா சேஃப் ஆக்சுவலி. ஆனால் எஸ்கேப் ஆகிற கரெக்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் எதாவது ஆயிடுச்சுன்னா. ஸோ லியோ கொண்டு போகிறோம் நாங்கள். அதாவது அடுத்தொட்டி லியோ தான் மெயின் கீ ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ என்னன்னாலும் பரவாயில்ல. ஸோ இதான் எங்களோட ஃபுல் பிளான். ஸோ 9ஆம் தேதி நாங்கள் கிளம்புவோம். ஸோ 9ஆம் தேதி வீடியோ வந்தாலும் வரும். ஸோ 9ஆம் தேதி இல்லைனாலும் ஆனால் சூன் அந்த வீடியோ வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கௌதம் சொல்லுவான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷட்டர் மூடுற சத்தம் வரும். ஆனால் அந்த இடத்துக்கிட்ட ஷட்டர் எதுவும் இல்லை, கடை எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சவுண்டு ஏதோ கரக்குன்னு சவுண்டு கேட்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி வரோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் எல்லாம் உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு ஒரே காரணத்துக்காக தான். ஸோ புதுசாக இந்த வீடியோ சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்க போகிறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த அந்த கிளிப்புக்கு முன்னாடி நடந்த சீனை நான் போட்டதில் அதை உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போதைக்கு நான் போட விரும்பலை. ஸோ டைம் வரும்போது அதை செப்பரேட்டாகவே அந்த வீடியோ நான் செப்பரேட்டாகவே போடுறேன், உங்களுக்கு பாருங்கள். அண்ட் அந்த நாங்கள் ஓடி போனோம்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கப்புறம் நடந்த அந்த நாங்கள் 3 பேர் கான்வர்சேஷன் பண்ண கிளிப்பை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
ஸோ இதான் எங்களோட பிளான். ஸோ இன்ஸ்டாவில் லைவ் போட்டுகிட்டே வ்ளாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், எல்லாம் உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு ஒரு காரணத்துக்காக தான். ஸோ எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் தானே உங்களுக்கு வீடியோ போடுறது. ஸோ புதுசாக இந்த சேனல் யாராவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நண்பர்களே, உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கும் வரை நான் உங்கள் சாய் எக்ஸ் லியோ வ்ளாக்ஸ், உங்களோட சகோதரன் சாய் எக்ஸ் லியோ வ்ளாக்ஸ். பை கைஸ், ஹேவ் a nice day.